முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்முகணேஷ் ராசிரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் முரளிடும் அனுதலும் ஏறுமுகம். நான் மரிமால் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால் எல்லாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்போன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. சரி, நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல தகவல்கள் கொண்ட ஒரு பதிவானதை நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சிறுவாபுரி முருகன் நிகழ்த்தி மிகப்பெரிய ஒரு அற்புதமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையாக அந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் போது சரி, என்னென்ன தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பழனிமலையில் வேல்மாறல் பூஜை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இல்லையா? அந்த பூஜை பற்றிய பல தகவல்கள் நான் சொல்ல இருக்கிறேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் கமெண்ட்ல போட்டுட்டு நான் பதில் சொல்லலை அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? பூஜை சம்பந்தமான தகவல்கள், பஸ் வசதி ஏற்பாடு பண்ணியிருந்தால அதை பற்றிய ஒரு தகவல் சொல்ல போகிறேன். அதோட நேற்றைய வீடியோ பதிவில் பன்னீர் இலை விபூதி பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதனால ரொம்ப முக்கியமான தகவலாக பன்னீர் இலை விபூதியை பற்றி நான் தகவல் சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகுது. நம்ம கந்த புராணத்தில் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருந்தாங்களோ அதுலேருந்து ஒரு 11 பேரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அதனால குலுக்கல் முறையில் ஒரு 3 பேரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இவ்வளோ விஷயங்களை நம்ம இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதனால வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. முக்கியமாக சொல்கிறேன், இந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கடைசியாக தான் கொடுப்பேன். அதுக்காக வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்புறம் முருகர்கிட்ட நான் உங்களை போட்டு கொடுத்துருவேன். அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரியா? சரி, வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். நாம் இப்போ செய்யக்கூடிய பழனிமலையில் வேல்மாறல் பூஜை எங்கே முதல்ல நடக்க போகுது? அதாவது பழனிமலைன்றதுமா மலைக்கு மேலே பூஜை நடைபெற போதா, கீழே அடிவாரத்தில் பூஜை நடைபெறப்போதா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது எல்லாம் தான் நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பதிவானதை கொடுத்துருக்குங்க. அதாவது பூஜை முதல்ல என்னைக்கு நடைபெற போகுது? மே மாதம் வருகிற 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பூஜையானது நடைபெற உள்ளது. சரி, பூஜை நடைபெற உள்ள இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலெல்லாம் கிடையாதுங்க, மலைக்கு கீழே தான் அடிவாரத்திலே தான் திரு ஆவினன் குடி. அதாவது முருகப்பெருமானுக்கு ஞானப்பழமானது கையில் கிடைக்கல. அதாவது பிள்ளையார் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற கோவத்தில் என்ன பண்ணுறாரா, குழந்தையா இருக்கக்கூடிய வேலவன் கோவித்து நின்ற இடம் பழனிமலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே ஐயன் நின்ற இடம் பார்த்தீங்கன்னா திரு ஆவினன்குடி. அங்க நம்ம இப்ப குழந்தை வேலாயுதரா நம்ம வழிபாடு செய்துட்டு இருக்கோம்ல, அவர் தான் 3ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய திரு ஆவினன்குடியில இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி. அவரை தான் முதல்ல நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தான் போகர் கொடுத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பழனி ஆண்டியை நம்ம தரிசனம் செய்யணும். அதனால நம்ம திரு ஆவினன்குடி கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுல பெரிய தெரு ஒன்று போகும், பெரிய ரோடு போல இருக்கும். அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒரு 10 கடைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 அடி தூரம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மயில் மடம், அங்கே வரிசையாக நிறைய மடங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம காவடி எடுத்துகிட்டு வருவாங்க, பால் குடம் கொண்டு வருவாங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மடத்தில் வச்சிருந்து கொஞ்ச நேரம் இலப்பாரிட்டு அதுக்கப்புறமா அவங்க பூஜைகள்லாம் செய்து அதுக்கப்புறம் மலைக்கு போவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு மடம் தான் அது. ஆனால் நம்ம பூஜை செய்யக்கூடிய மடத்துக்கான பெயர் மயில் மடம். அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2-3 பேர் கேட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக அங்கே வந்துடலாம். அதனால பூஜை நடைபெற உள்ள இடம் பார்த்தீங்கன்னா கீழே திரு ஆவினன்குடி கோவிலுக்கு பக்கத்தில் மயில் மடம் என்ற இடத்துல தான் நடைபெற போகுது. பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு காரணங்கள் தடைப்பட்டுக்கிட்டே போயிடுது. அதாவது 10 மணின்றது 10:30 மணி ஆயிடுது. ஆனால் இந்த முறை ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறேன். ஏன்னா ஐயனை பற்றி போற்றி பாடக்கூடிய அந்த நேரம் கம்மியாக போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10ன்றது 9:30க்கெல்லாம் கூட இந்த பூஜை ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் நான் இருக்கிறேன். அன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, அது ஐயனுடைய உத்தரவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக வந்துருங்க. ஏன்னா நம்ம திரு ஆவினன்குடி ஐயனை பார்த்துட்டு நீங்கள் பூஜையில் கலந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மலைக்கு மேலே போய் நம்ம பழனி ஆண்டியை பார்த்துட்டு வரலாம். சரி, இப்போ நம்ம பஸ் வசதி செய்திருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த பஸ் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா வண்டலூரில் 23ஆம் தேதி இரவு 7 அல்லது 8 மணிக்கு வண்டியானது எடுக்கப்பட்டுரும். இது வரைக்கும் வண்டிக்கு புக் பண்ணிட்டு இருக்கோங்க, முன்கூட்டியே பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எப்படி புக் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு சீட்டானது வழங்கப்படும்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 55 பேர் போகக்கூடிய ஒரு பஸ்ஸுங்க அது. இப்போயே ஒரு 40 பேர்கிட்ட புக் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் நாட்கள் நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கான்றதுனால உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு 1100 ரூபாய், சரியா? சரி, இப்போ எப்படி இந்த பஸ்லேருந்து வராங்க பூஜையில் கலந்துக்க முடியும்? அதுக்கான நிகழ்ச்சி நிரல் சொல்லிடுறேன். சனிக்கிழமை இரவு இவங்க வண்டி ஏறுறாங்களா, அதோட நேராக மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சது ஒரு 4 அல்லது 5 மணிக்கெலாம் இவங்க திருஆவினன்குடிக்கு ரீச் ஆகிடுவாங்க. அதாவது பழனிமலைக்கு வந்துடுவாங்க.
வந்த உடனே முதல் வேலையாக அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நம்ம சரவண பொய்கையில் அவங்க நீராடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவே பெரிய ஒரு பாக்கியம் புண்ணியம் தான். அங்கேயே வந்து பாத்ரூம் வசதிகள்லாம் இருக்குன்றதுனால நீங்கள் அங்கேயே நீராடிட்டு அதோட நேராக திருஆவினன்குடி ஐயனை வந்து முதல்ல குழந்தை வேலைப்புற வந்து பார்த்து முடிச்சுட்டு, அது உங்களுக்கு நேரம் இருக்கும். இதே உங்களுக்கு 7-8க்கெலாம் முடிஞ்சிடும். இது முடித்த கையோடவே நீங்கள் நேராக பழனிமலைக்கும் போயிடலாம். பழனிமலைக்கு போய் ஐயனை பார்த்துட்டு நேராக வந்து வேல்மாறல் பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். அப்படி இல்லை நேரம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பூஜையை முடிச்சுட்டு கூட நீங்கள் பழனிமலைக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா எது எப்படி இருந்தாலும் சாயந்தரம் தான் உங்களுக்கு பஸ் ஆனது எடுப்பாங்க. பஸ் எடுத்தோம் அப்படின்னா நேரடியாக எங்கே போகுது அப்படின்னா நம்ம கனகம்பட்டி ஐயாவை பார்க்கறதுக்கு தான் வண்டி போகுது. ஏன்னா பொதுவாக பழனிமலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஐயனை, அதாவது முருகப்பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும் வழியில் நம்ம வந்து கனகம்பட்டி ஐயா சித்தரை வந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பூர்ண திருப்தியும் மட்டும் இல்லை, மகாலட்சுமி கடாட்சமும் வந்து நமக்கு கிடைக்கும். ஐயனோட அருள் வந்து நமக்கு நிச்சயமாக உண்டு. அதாவது குருவர்களோடு சேர்ந்து திருவருளும் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கனகம்பட்டி வந்து பார்த்துட்டு நீங்கள் முருகனும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து 2 பேரையும் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பழனிமலைக்கு வந்து 2 பேரையும் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னாலும் பெரிய பாக்கியம். அதனால இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியில் வரக்கூடியவங்களுக்கு இந்த பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்ச கையோட நேரடியாக கனகம்பட்டி ஐயாவை போய் பார்த்துட்டு அங்கேயே நமக்கு அன்னதானமும் கொடுத்துருவாங்க. அதனால அன்னதானத்தை நீங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு வண்டி ஏறினீங்கன்னா மறுநாள் திங்கட்கிழமை காலையில் வெடிகாலம்புற ஒரு 4-5 மணிக்கெலாம் நீங்கள் கடலூரில் வந்து நீங்கள் இறங்கிடலாம். அதுக்கப்புறமா அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். இப்போதைக்கு இதுதான் நிகழ்ச்சி நிரல். இதுக்கு நடுவில் எதுவும் மாறுதல் வராதுன்ற நம்பிக்கை இருக்குது. நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் வந்து இந்த எப்படியாவது இந்த பூஜையில் கலந்துக்கோங்களேன். ஒரு முறை வேல்மாறல் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு பாருங்கள். அதனுடைய மாற்றங்கள் வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஐயன் வந்து தருவார். எத்தனையோ பேர் சொல்ல சொல்ல கேட்டு தான் அடுத்தடுத்த பாக்கியங்கள் ஐயன் கொடுக்குறாரு. இது போன்ற பூஜை முறைகளை எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை ஐயன் கொடுக்குறாரு. இப்பேற்பட்ட ஒரு தளத்துலலாம் நமக்கு அமையுதுன்னா அது ஐயனுடைய அருள் இல்லாமல் அமையுமா? இந்த ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க. எல்லாரும் நம்ம கூட்டாக இருந்து வேல்மாறல் பாராயணம், சஷ்டி கவசம், திருப்புகழ்னு நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் ஐயனிடம் வந்து சொல்லி மன்றாடி ஐயனுடைய அருளை வந்து பெற போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஐயனை நேரில் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ விஷயமும் நான் இன்னைக்கு நடக்க இருக்கிறதால முடிஞ்சவரை எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. முக்கியமாக இதில் அனுமதி இலவசம் தான். சிலர் வந்து இதெல்லாம் பணம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அனுமதி இலவசம் தான். கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே அந்த மடத்தில் வந்து நம்ம பூஜை செய்யலாம். அதனால எத்தனை பேர் வருவீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. வரக்கூடிய எல்லாரும் ஐயன் அழைக்கிறார், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதே சமயம் நம்ம பூஜைக்கு வந்து அன்னதான ஏற்பாடு நம்ம தான் செய்திருக்கிறோன்றதுனால உங்களால் முடிஞ்சது அன்னதானத்திற்கோ பூஜைக்கோ இல்லை வேல் தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதன் மூலிமா நம்ம வந்து சிறப்பாக செய்திடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபானாலும் தயக்கமே இல்லாமல் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னம்மா எப்படிமா 100 ரூபாய் எப்படிமா அன்னதானத்துக்குன்னு கொடுக்குறது நீ நினைக்கலாம். சிறுதுளி தான் பெருவெள்ளமாக மாறுங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்னால் எதுவுமே முடியாது, இந்த ஜிபே வசதியெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நேரடியாக நீங்கள் கோவிலுக்கு வரீங்கன்னா உங்கள் கையால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாய் செவ்வரளி வாங்க முடியாதா? அதை வாங்கிட்டு வாங்க, ஐயனுக்கு அழகாக அர்ச்சனை செய்திருவோம். இல்லை அது கூட என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன், உங்கள் கையால் அழகாக ஒரு சக்கரை பொங்கலை சுண்டலை செய்து கொண்டு வாங்க, ஐயனுக்கு அழகாக நெய்வேத்தியம் பண்ணிடுவோம். இதை விட வேற என்னங்க வேணும்? நம்ம கையில் இருக்கிறது கொண்டு தான் நம்ம வந்து பூஜை செய்கிறோம். அதை தான் ஐயனும் விரும்புவாரும் கூட. அதனால யாருமே வந்து என் வசதி வாய்ப்பை பொறுத்து தான் கோவிலுக்கு போகிறதா வரதா செய்யணுமோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசு இருக்கா, நம்மளால் முடிஞ்சது ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோமா, அதுவே போதும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேல்மாறல் புத்தகம், திருப்புகழ் புத்தகம், சஷ்டி கவசம் புத்தகம் எல்லாரும் அழகாக கொண்டு வந்துடணும். ஏன்னா எல்லா பூஜையும் வந்து புத்தகம் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே சமயம் இப்போ எல்லார் கையிலையும் வந்து புத்தகங்கள் வந்துருச்சு. நான் கொண்டு வரலாமா அப்படின்லாம் சொல்லவே கூடாது. எப்படியாவது உங்கள் கையில் புத்தகம் இருக்கும், கொண்டு வந்துடுங்க. சப்போஸ் யாருக்குமே இல்லைம்மா எனக்கு அது மாதிரி புத்தகமே இல்லை அப்படின்னா அதுக்கும் ஐயன் ஏதாவது ஒரு வழி பண்ணுவார். அப்படி உங்கள் கைக்கு புத்தகம் வந்து சேரும். அதை தாண்டி பூஜையில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் அந்த அற்புதமான விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணுன்றத அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த தகவல் என்னென்னா பன்னீர் இலை விபூதி. நேற்றைய பதிவு யாரெல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க, அம்மா எனக்கும் அந்த பன்னீர் இலை விபூதி கிடைக்குமா, குழந்தை பாக்கியத்துக்காக வந்து கேட்குறமா, உடம்பு முடியாமல் இருக்கு அதுக்காக கேட்குறமா, எங்கள் அம்மாவுக்காக அப்பாக்காகன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. இதில் என்ன விஷயம்னா என் கையில் இருந்ததை உடனே வந்து கேட்டவங்களுக்கு உடனே கொரியர் வந்து போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க பன்னீர் இலை விபூதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐயன்னா எனக்கு புதுசாக ஒரு வேலை என்னொன்று அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. என்னுடைய மக்கள் வந்து பன்னீர் இலை விபூதிக்காக கஷ்டப்படுறாங்க, அது நீ வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அவருடைய உத்தரவின் பேரில் எனக்கு இதுவும் ஒரு பணியாக தான் சேர்ந்துருக்கு. இருந்தாலும் இதில் வந்து என்னுடைய கஷ்டத்தை தாண்டி மனசு நிறைவை தான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாராலையும் நம்ம திருச்செந்தூர் போக முடியும்னு சொல்ல முடியாது. அப்படியே போனாலும் அந்த பன்னீர் இலை விபூதி நமக்கு கிடைக்கிறத வந்து பெரிய விஷயமாலாம் இருக்குது.
அதனால் இது மனசார வந்து நான் இந்த வேலையை வந்து ஆத்மார்த்தமாக நானும் என் கணவரை வந்து எடுத்து செய்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நிறைய பேர் வந்து முன்பதிவு ஆல்ரெடி பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய கைக்கு பன்னீர் விபூதி வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு செவ்வாயில் புதன்கிழமை தான் கையில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கே சித்தர்கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, அதுவுமே கடவுள் செயலுங்க. அவருடைய நம்பரில் என் கை கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்தது கொடுத்துட்டுனே நான் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அதுக்குமே ஒரு வாய்ப்பை ஐயன் வந்து கொடுத்தார். அதனால் அங்கே திருச்செந்தூர் இருக்கக்கூடிய சித்தரிடம் வந்து நான் பேசி சொல்லியாச்சு, நம்ம கைக்கு வந்து வரப்போகுது. வரதுக்கு வந்து எனக்கு 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொரியர் போடுற மாதிரி வரும்ன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை முன்கூட்டியே வந்து நீங்கள் உங்கள் பேரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கு கட்டணமாக 100 ரூபா மட்டும் நான் சார்ஜ் பண்ணுறேங்க. எனக்கு கொரியர் சார்ஜ் இருக்குது. அதே சமயம் நானும் அங்கே வந்து இலையை சும்மா வாங்கலை, அங்கேயே நான் பணம் கொடுத்து தான் வாங்குறதுனால பன்னீர் விபூதி வந்து 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்கன்றதையும் நான் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி இருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் முக்கியமாக சிறப்பு என்ன சொல்லணும்னா, பன்னீர் இலையில் வைக்கக்கூடிய விபூதி வந்து பசுன் சாணத்தால் செய்யப்பட்ட விபூதி. நிறையவே உங்களுக்கு நான் வச்சு கொடுப்பேன். கணவன் மனைவி 2 பேர் குழந்தை பாக்கியத்துக்காக சாப்பிட்றவங்க 2ஆக கட் பண்ணி சாப்பிட்ருங்க. இல்லை உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா சண்முக கவசம் ஒரு முறை பாராயணம் செய்துட்டு கையில் வச்சுக்கிட்டு கூட ஐயனிடம் வச்சுக்கிட்டு சண்முக கவசம் நல்லபடியாக பாராயணம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இலை வந்து சாப்பிட்றது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு மன திருப்தியும் மட்டும் இல்லை, உடல் வியாதியும் சீக்கிரமாக குணமாயிடும். ஐயன் மேலே முழு நம்பிக்கை தான் வேணும். இது என்ன ஒரு இலையா, இது என்ன விபூதியாக நினச்சிங்கன்னா அது அவ்வளோதான். ஏன்னா அந்த விபூதி தான் பணமாக மாறி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? பன்னீர் இலை விபூதியோடைய கதை என்ன தெரியுமா? அதாவது நம்ம மூவர் சமாதின்னு சொல்கிறால, அந்த 3 பேர் யார்? அவங்க இல்லைன்னா நமக்கு திருச்செந்தூர்ன்ற கோவிலே இருந்திருக்காது, ஐயனே நமக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 3வரால் தான் திருச்செந்தூர் கோவிலே எழும்புச்சு. அந்த கோவில் கட்டுறதுக்கு உண்டான பணம் வந்து இல்லை இல்லையா, எல்லாருக்கும் பணம் கொடுத்தா தானே வேலை செய்வாங்க. 3வரில் ஒருவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, வேலை செஞ்சவங்களுக்கு கூலியாக அந்த பன்னீர் இலையில் கொஞ்சம் விபூதி வச்சு மடித்து கொடுத்துட்றாராம். இதை நீங்கள் கொண்டு போய் தூண்டு விநாயகர் கோவில் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யார் எந்த அளவுக்கு வேலை செய்தீங்களோ, சும்மா உட்காந்து ஓப்பி அடிச்சவங்களுக்குலாம் பணம் வந்துருமா? யார் யார் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த விபூதியானது பணமாக மாறும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அது நிச்சயமா சத்தியமா நடந்த உண்மையும் கூட. அப்படி விபூதி பணமா மாறிய கதையும் இங்க இருக்கு. நிதர்சனமா நடந்த உண்மையும் கூட. அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த பன்னீர் இலை விபூதிக்கு. அப்பேற்பட்ட அந்த பன்னீர் இலை விபூதியானது இப்போ வேற வகையில வந்து அது வியாபாரமா போய்கிட்டு இருந்தாலும் அதை மனசார மானசீகமா இந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்து பயன்பெறணும் அப்படின்னு அதே திருச்செந்தூர் மண்ணில் இருக்கிறவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மூலியமா அதை செய்துக்கிட்டும் இருக்காங்க. அப்படி ஒருத்தரை நான் பார்த்து அவர் மூலியமா எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அதுவே ஐயனுடைய ஒரு பெரிய கருணை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நினைப்பீங்க நிறைய பேர், நான் போயிட்டு வந்தேனே எனக்கு சரியா கையில கிடைக்கல, அதே சமயம் வந்து அதை சாப்பிட்டுமே எனக்கு சரியாகவே இல்லை. பன்னீர் இலை விபூதியை பற்றி நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம், அருமருந்துலாம் கேள்விப்பட்டிருக்குமே, தீராத நோயெல்லாம் தீர்த்து வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்குமே. ஆனால் இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தால் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, அதே சமயம் முழுமையாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது விபூதியே இருக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு பல பேர் நீங்கள் கஷ்டப்படுறீங்களே. அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கும் வகையில தான் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால விபூதி பணமாக மாறிய ஒரு அற்புதமான இலை அந்த பன்னீர் இலை விபூதி. அதை நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நமக்கு நம்ம உடல் பிணிகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரியா? சரிங்க, இவ்வளோ தகவல்லாம் பார்த்துட்டோம். ஐயனுடைய அற்புதங்கள் பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. நிறைய அற்புதங்கள் நிறைய சகோதரிகள் சொன்னாலும் இந்த விஷயத்த உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நான் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒருவன் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை முருகன் கொடுக்குறாருன்னா, யாரோ ஒரு சகோதரி இந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ என்னமோ தெரியல, இந்த டாபிக் எடுத்து நான் இந்த விஷயத்த வந்து நான் திரும்ப நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஐயன் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். அதாவது வீடுன்றது பல பேருடைய ஆசை, கனவு, லட்சியம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்காக இந்த பூமியில் ஒரு இடம் அமைஞ்சு அதில் வீடு கட்டி நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம். அது எல்லாருக்கும் சாத்தியமா, எல்லாருக்கும் அமையமானு சொல்ல முடியாது. ஏன்னா பரம்பரையாக சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே இருப்பாங்க, பிறந்து வளர்ந்ததுலேருந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் கொடுத்தன மணி அன்றைக்கி இரவு தூங்குற தூக்கம் இருக்குது பாருங்க, அதை வந்து வார்த்தைகளால் அவளை சொல்லிட முடியாது. அப்படி ஒரு பேரானந்தத்தை நிம்மதியை வந்து கொடுக்கும். அதே சமயம் அந்த வீடானது நமக்கு அமைஞ்சிருதா? டக்குன்னு அமைய மாட்டேங்குது. அப்படின்னும் போது நமக்கு வந்து வீடு அப்படின்னாலே இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க என்னென்னா, சிறுவாபுரிக்கு போனால் நமக்கு வீடு கிடச்சிரும். சிறுவாபுரிக்கு போய் ஒரு 6 வாரம் தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அமையுது,
வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. அதை தாண்டி திருமண வரமும் வந்து கை கொடுது அப்படின்னு பல பேர் வந்து போய்கிட்டு இருக்கோங்க. எவ்வளோ மக்கள் வந்து சேர அவ்வளோ மக்களும் சும்மா போய் ஐயனை பார்த்துட்டு வந்தால் நடந்துருவாங்க. அதற்குண்டான வேலையும் அவங்க செய்கிறோம், வேலையோடு சேர்ந்து ஐயனையும் பார்க்கணும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியது என்ன, நம்ம வீடுன்னு நம்ம ஒன்று கட்ட போகிறோன்னா அதுக்கு மிகவும் முக்கியமானது என்ன, அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரமாக எது இருக்குது அப்படின்னா முருகனுடைய மந்திரம். சிறுவாபுரி தலத்துக்குரிய பதிகமாகட்டும் திருப்புகழாகட்டும், அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாறன்னு சொல்லக்கூடிய அந்த திருப்புகழாகட்டும் சிறுவாபுரி பதிகமாகட்டும், இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரன்றதை மட்டும் யாருமே மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த மந்திரங்கள் சொல்லி நிறைய பேர் வீடு கட்டினேன்னா சொல்லியிருக்கலாம். அதே சமயம் நானும் தாங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் வந்து இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் அஸ்திவாரத்தை, அதாவது உங்களுக்குன்னு வரக்கூடிய ஒரு வீட்டுக்கான அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். எந்த ஒன்றும் வீணாகாதுங்க. நம்ம முழு முயற்சியோட முழு மனதோடு நம்ம செய்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு பூஜை பண்ணுறோன்னு வைங்களா, அது எப்படி நான் வீணாக போயிடும். அதனால் வீடு சம்மந்தமாக நீங்கள் இந்த பதிகம் படிச்சுட்டு வரேன், எனக்கு வந்து இன்னும் எதுவுமே அமையலன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே சமயம் வேல்மாறல் பூஜையில் வந்து ஏன் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சகோதரி ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம பெங்களூரில் நடந்த வேல்மாறல் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது பெரிய விஷயமா இருந்தது. அது வந்து கலந்துக்கிட்டு போய் ஒரு 3 மாதம் சிறுவாபுரி பதிகத்தை படித்து அது படிக்கும்போது முதல்ல புரியல, கஷ்டமாக இருந்தது. இப்போ மனப்பாடமாக சரளமாக படிக்கிற அளவுக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க தினமும் பாராயணம் பண்ணதன் மூலமாக அற்புதமான ஒரு வீடு கிடைச்சி இப்போ நிம்மதியாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சொன்னது என்னென்னா வீட்டுக்கான அஸ்திவாரம். அதனால சொன்னேன், சிறுவாபுரி மந்திரமும் திருவாபுரி தலத்துக்குரிய பதிகம் மற்றும் திருப்புகழ் பாராயணம் செய்துக்கிட்டே இருங்க. நான் சொன்னது அந்த சகோதரிக்கு வந்து சும்மா சாதாரணமாக அந்த வீடு, ஒரு வாடகை வீடு தான் அவங்க இருக்கிறது. அது கிடைக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடும் கஷ்டமும் கண் கூட நான் அறிஞ்சேன். அந்த இடத்துலையும் அவங்களுக்கு அந்த மொழி தெரியாத இடத்துல இருந்து இந்த பெங்களூருக்கு அவங்க ஒரு இடம் மாறி வர்றதுக்கு முருகன் இல்லாத இடமே இல்லைங்க. தமிழே தெரியாத இடத்துல அவங்களுக்கு முழுக்க அவங்களுக்கு உதவி செய்தது எல்லாம் யாரு அப்படின்னா பழனின்ற பேர் கொண்டவர் தான் அந்த சகோதரிக்கு பெரிய அளவில் உதவி செய்து அவங்களுக்கு இடம் மாற்றத்தை கொடுத்தாரு. இடம் ஏதோ வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டா அந்த இடத்துல கேஸ் வசதி இல்லை, எதுவுமே டக்குன்னு எதுவுமே அமையலை. இப்போ பழனின்றவர் வந்து ஊருக்கு போகிறாராம். இப்போ வேறு இன்னொருத்தர் இருந்தால் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அந்த சகோதரி நினைக்கிறாங்களா, புதுசாக வரவர் நம்ம நிலைமையை புரிஞ்சுட்டு நம்ம உதவி செய்வாரா இல்லையோன்னு இவங்க பயந்துட்டு இருந்தா, புதுசாக வந்தவரோட பேர் கேட்டால் இன்னும் அசந்து போவீங்க. அவர் பேர் செந்திலாம். முழுக்க இந்த இவங்களுக்கு வந்து முழு உதவியுமே செய்து அந்த வீட்டில் வந்து நல்லபடியாக கொடுத்தன இருக்கிறதுக்கு பெரிய உதவி செய்திருக்காங்க. இப்பேற்பட்ட கர்மவனையாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீக்கி ஐயனை முழுசாக நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவரோட அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்றதுக்கு எல்லாம் சாட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சிறுவாபுரி முருகப்பெருமான மனசார நினச்சி நீங்கள் சிறுவாபுரி பதிகம் அதுக்கப்புறம் திருப்புகழ் இது ரெண்டுமே நீங்கள் பாராயணம் செய்துக்கிட்டே வாங்க. பாராயணம் செய்ய அது நீங்கள் கட்ட போகிற புது வீட்டுக்கான அஸ்திவாரம்ன்றதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தாங்க வீடு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஐயனுடைய அஸ்திவாரம் மந்திரங்கள், அது மறக்காமல் தினமும் பாராயணம் பண்ணுங்கள். நல்லபடியாக உங்களுக்கு வீடானது அமையும், இடமானது அமையும். ஒரு வாடகை வீடுனாலும் ஐயன் சிறப்பாக உங்களுக்கு கொடுப்பாருன்றதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.